வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரேட்னா அது எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அடேங்கப்பான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு லாபம் கொடுத்த ஒரு சூப்பரான ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடை எடுத்து அதோட ஒவ்வொரு அசைவையும் அதசி ஆராய்ஞ்சு அதுக்கு பின்னாடி இருந்த சீக்ரெட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாங்க நாம நேரடியா இந்த ட்ரேடோட ரிசல்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இது ஏதோ சின்ன லாபம்லாம் இல்ல, ஒரு மெகா ஜாக்பாட் லாபம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வார்த்தைகள் சும்மா புகழ்ச்சிக்காக சொல்லப்பட்டது இல்ல, அதுதான் நிஜம். அந்த நிஜம் எப்படி சாத்தியமாச்சுன்னு பாப்போமா? சரி, இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? இந்த மெகா ஜாக்பாட் லாபம் மார்க்கெட் சரியா போகுதுன்னு சரியா கணிச்சு நிஃப்டி புட் ஆப்ஷன்ஸ் வாங்குனதுனால கிடைச்சது. ஆனா இது ஒரே நாள்ல நடந்த மேஜிக் இல்ல, பல நாள் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் கிடைச்ச ஒரு பரிசுனே சொல்லலாம். இப்போ நாம முதல் முக்கியமான உக்திக்குள்ள போலாம். அதாவது ஒரு சின்ன லாபம் வந்த உடனே அதை எடுத்துட்டு வெளியே வராம அந்த ட்ரேட பல நாட்களுக்கு ஹோல்ட் பண்ண முடிவு செஞ்சது. அது ஏன் அவ்ளோ முக்கியம்? இப்ப நீங்க ஒரு புது ட்ரேடரா இருந்தா உங்க மனசுல இந்த கேள்வி கண்டிப்பா வரும் இல்லையா? லாபம் பார்க்கும்போதே அதை புக் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்காக தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். ஹோல்டிங்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இந்த பஸ்ஸை நினைச்சுக்கோங்க. நாம ஏறினா அடுத்த ஸ்டாப்ல இறங்காம நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும்ல, அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். சரியான டார்கெட் வர்ற வரைக்கும் ட்ரேட்ல இருக்கிறது. சரி, எதுக்காக விக்காம வச்சிருந்தாங்க? அதுக்கு டெக்னிக்கலா ஒரு காரணம் இருக்கு. மார்க்கெட் தொடர்ந்து லோவர் லோஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டே இருந்துச்சு. அப்படின்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட் கீழே விழும்போதும் அது முந்தைய சரிவை விட இன்னும் அதிகமா கீழே போச்சு. இது மார்க்கெட் இன்னும் பலவீனமா இருக்கு, இன்னும் சரியா வாய்ப்பு இருக்குன்னு காட்டுற ஒரு பக்கா சிக்னல். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் சொல்ற ஒரு சூப்பரான விஷயம் இது. லாபத்தை நல்லா ஓட விடுங்க, நஷ்டம் வந்தா சட்டுன்னு கட் பண்ணிடுங்கன்னு. ஆனா இத சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற பயமும் பேராசையும் தான் நம்மள ஆட்டி படைக்கும். இந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு அனாலிசிஸ மட்டும் நம்புறது தான் ஒரு சாதாரண ட்ரேடருக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்பதாங்க நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கே வரும். இந்த ட்ரேடுக்கு அவங்க கணிச்சு அந்த டார்கெட் அடிங்கப்பா நம்பவே முடியாத அளவுக்கு துல்லியமா இருந்துச்சு. அதுதான் இதுல இருந்த உண்மையான மேஜிக். அந்த மொமெண்ட்ட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பல நாளா காத்திருந்து கரெக்டா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓபன் ஆனதும் நீங்க கணிச்ச மாதிரியே சரசரன்னு விழுது. ஹார்ட் பீட்லாம் எகுரும் இல்லையா? இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் இந்த மொத்த அனாலிசிஸோட ஹார்ட்டே. முன்கூட்டியே கணக்கிட்ட டார்கெட் 23,800.78. ஆனா மார்க்கெட் அன்னைக்கு தொட்ட லோ என்ன தெரியுமா? 23,813.65. எவ்ளோ பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? வெறும் 12.8 பாயிண்ட்ஸ் வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 24,000 பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு மார்க்கெட்ல இவ்ளோ துல்லியங்கிறது சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். இந்த டார்கெட் ஏதோ குருட்டாம்போக்குல கணிச்சதில்ல. இதுக்கு பின்னாடி மார்க்கெட்டோட பழைய டேட்டா, ஃபிபோனாச்சி மாதிரியான டெக்னிக்கல் மெத்தட்ஸ்னு பெரிய கணக்கே இருக்கு. ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். மார்க்கெட் ஏன் இன்னும் கீழே போகல? கரெக்டா அந்த கணிச்ச இடத்துக்கிட்ட நின்னு எப்படி திரும்பிச்சு? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பதில்தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் மாதிரி. மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்ததும் வாங்குறவங்களோட சக்தி அதிகமாகி அதுக்கு மேல விலை சரியாம தடுத்து நிறுத்திடும். ஏன் அந்த இடம் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அது ஒரு முக்கியமான ரவுண்ட் நம்பர். ரெண்டாவது, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த இடத்துல வாங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. மூணாவது, நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொன்ன டார்கெட்டும் அதுதான். இந்த 3 சக்தியும் ஒன்னா சேரும்போது அந்த இடம் ஒரு எஃபோர்ட் கோட்டை மாதிரி மாறிடுச்சு. ஓகே, இப்போ இந்த முழு ட்ரேட்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை என்னென்னு ஒரு தொகுப்பா பாத்திரலாம். இதுதான் இந்த அனாலிசிஸோட மொத்த சாராம்சமும். பாருங்க, இந்த சக்சஸ்ஃபுல் ட்ரேடரை 4 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு லோவர் லோஸ் பேட்டர்ன் மூலமா சரியா கண்டுபிடிச்சுது. ரெண்டாவது, சின்ன லாபம் வந்ததும் பயந்து ஓடாம தன்னோட அனாலிசிஸ நம்பி பொறுமையா இருந்தது. மூணாவது, எங்க வெளிய வரணும்னு எமோஷனலா முடிவு பண்ணாம கணக்கு போட்டு முன்னாடியே தீர்மானிச்சுது. நாலாவது, மார்க்கெட்ல எங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தா மாதிரி செயல்பட்டது. இந்த 4 சேர்ந்ததுதான் ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரேட். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ட்ரேடிங்ல எது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நம்பர் கரெக்டா கணிக்கிற அந்த திறமையா, இல்ல கணிச்சத நம்பி மனச அலைபாய விடாம தைரியமா ஃபாலோ பண்ற அந்த ஒழுக்கமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.